ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சரோ ரிவ்யூ. டுடே நம்ம என்ன மூவியை பற்றி ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா 11 ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருந்த இந்த 11 மூவி நல்ல மூவி, குட் மூவி, த்ரில்லிங்கான மூவி. அதனாடி தான் இந்த மூவி நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஒரு டிஃப்ரெண்டான மூவி, எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் பார்க்க வந்தால் கண்டிப்பாக இந்த மூவி உங்களுக்கு பிடிக்கும். மஸ்ட் வாட்ச் கிரைம் த்ரில்லர் மூவி, சஸ்பென்ஸ் த்ரில்லர், சீரியல் கில்லிங், கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மூவி, இப்படி எல்லாம் சொல்லிட்டே போகலாம். அந்த ரேஞ்சில் இருக்கும் இந்த மூவி. மூவி ஃபுல்லாக ட்விஸ்ட் தான். பட் லாஸ்ட் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் யாரும் எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு பிக் ட்விஸ்ட் இருக்கு. கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஊருக்குள்ள நிறைய கொலை நடந்து எரிக்கப்பட்டிருக்கும். எந்த தடயமும் இல்லாமல் கொலையாளி அந்த கொலையை பண்ணியிருப்பாரு. அந்த கொலையாளி யாரு, போலீஸ் அவங்கள கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இந்த சைக்கோ சீரியல் கில்லர் யாரு, இதை பத்தின படம் தான் இந்த படம். இதுதான் படம். அதை வச்சு தான் த்ரில்லிங்காக கொண்டுட்டு போயிருப்பாங்க. இதுல மெயின் ட்விஸ்ட் ட்வின் போர்ட் ஸ்கூல். இந்த ட்விஸ்ட் கண்டிப்பாக உங்க மைண்ட் செட்க்கு வரும். நான் இந்த சொன்ன இந்த ரிவ்யூ என்னோட மைனஸ் என்னன்னா, தட் ஹீரோயின் போர்ஷன் இஸ் கொஞ்சம் லாக் அடிக்குது, அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். மற்றபடி படம் செம்மையா இருக்கு, த்ரில்லிங்கா இருக்கு, சஸ்பென்ஸ் நிறைய இருக்கு. இந்த படத்தோட மார்க் நான் என்ன கொடுக்குறேன்னா 8.10. ஃப்ளாஷ்பேக் சீன் எல்லாமே சூப்பராக இருக்கு. சும்மா வச்சோம்னு ஃப்ளாஷ்பேக் வைக்காம தரமாக வச்சிருக்காங்க. இந்த ஃப்ளாஷ்பேக் மிஸ் பண்ணிடாதீங்க, இந்த படத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க. காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ரிவ்யூ பை உங்கள் சரோ ரிவ்யூ.